இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போற ஃபர்ஸ்ட் முக்கியமான நியூஸ் ஸ்டோரி பெருந்துறை அப்படின்ற ஊரை பத்தினது. அநேகமா நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா உடனே இந்த மேப்பை வச்சு அவன் காமெடி பண்ண போறான், திருப்பி மேப்பை மாத்தி காட்ட போறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஸோ ஆக்சுவலா இந்த கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சும் போது நீங்க எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எவ்வளவு பேக்குன்னு எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஏன் இப்போ கோவப்படுறீங்களா? சரி, இது என்ன ஊருன்னு சொல்லிருங்க. இது என்ன ஊருன்னு சொல்லுங்க. இது ஆக்சுவலா ஒரு ஊரோட மேப்பே கிடையாது. இது பேசிக்கா ஒரு குப்பை தொட்டியோட அவுட்லைன். அதை தான் மேப் நான் இவ்வளவு நேரம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த லட்சணத்துல தான் நீங்க இருக்கீங்க. ஸோ பெருந்துறை, சரிங்களா? பெருந்துறை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பெருந்துறை என்னதான் வந்து மக்கள் அதிகமா கேள்விப்படாத ஒரு ஊரா இருந்தாலுமே ஏசியாவுடைய 2வது மிகப்பெரிய சிப்காட் இருக்கிற இடம் வந்து இதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் அநேகமா ரத்னா ஸ்டோர்ல இருக்கிற இந்த டீ உடன் காட் வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை விட பெரிய காட்டு வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்த ஜோக்கு முதல்ல சொல்ல வேணாம் தான் நினைச்சாங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சிறுசேரியில் இருக்கிற சிப்காட் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து ஒரு சிப்காட் அப்படின்னு சொல்றதை விட ஒரு ஐடி பார்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டிசிஎஸ் மாதிரியான நிறுவனங்கள் வந்து இங்க இருக்கு. ஸோ அநேகமா இங்க வேலை பார்க்குற பெரும்பாலான பேர் வந்து ஆஃபீஸ்க்கு போனாங்கன்னா தினமும் வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஃபேஸ்புக் லாகின் பண்ணி டிசிஎஸ் பத்தி மீம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. இது வந்து ஆக்சுவலா ஒரு உண்மையான மீம் பேஜ், சரிங்களா? இதுல ஒரு மீம் போட்டிருக்காங்க பாருங்க. கிட்ஸ் ஒர்க் அட் சிடிஎஸ், மென் ஒர்க் அட் இன்ஃபோசிஸ், லெஜெண்ட்ஸ் ஒர்க் அட் டிசிஎஸ். அது மேட்டர் இல்ல, அது கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான் பாருங்க. அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் கெயின் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஃப்ரம் த கம்பெனி டு ஸ்டார்ட் அ பானிபூரி ஷாப் ஆப்போசிட் டு த கம்பெனி. என்னடா ஐடில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இதுல ஐரணி என்னன்னா, தமிழ்நாடோடைய ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய சிப்காட்ல வந்து வேலை பார்க்கறவங்க எல்லாரும் மீம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இதே தருணத்துல 2வது மிகப்பெரிய சிப்காட்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனையே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் ரீசன் பெருந்துறை ஏன் இவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, பெருந்துறையில இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே பாதிக்கும் மேல சாய தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் தான். ஒன்னு துணி சம்பந்தமான நிறுவனங்கள் பண்றாங்க, இல்லைன்னா கெமிக்கல் ஃபேக்டரி தான் இருக்கு. அவங்க திறந்து விடுற கழிவுகளாலேயே 2016 எடுத்த ஒரு ஆய்வின்படி பெருந்துறை ஊருடைய நிலத்தடி நீர் 62% கலப்படம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஒரு ஊருடைய நிலத்தடி நீர் ஒட்டுமொத்தமா 62% மாசு அடைஞ்சிருக்குன்னா அந்த ஊர் மக்கள் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. ஊர் மக்களை விடுங்க, ஹேமா மாலினி எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க. சோ தண்ணி மோசமா இருக்கிறதுனால அந்த ஊருடைய சிச்சுவேஷன் இப்ப எப்படி இருக்கு பாருங்க. தமிழ்நாடு அரசு குடிநீர் வடிகால் வாரியத்திலிருந்து வந்து இப்ப இங்க இருக்கிற அந்த போர்வில், கிணறு, இந்த தண்ணியெல்லாம் ஆய்வு பண்ணி இப்ப இந்த தண்ணியில அதிகப்படியான இந்த விஷக்கழிவுகள் இருக்குது, இதை மக்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு இங்க ரெட் ஜோனாவே அறிவிச்சிட்டாங்க. ஆமா, பெருந்துறை பகுதியே ரெட் ஜோனா அறிவிச்சிட்டாங்களா. ஒரு ஊருக்கு வந்து ரெட் அப்படின்ற ஒரு பட்டம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. வேணா அஜித்தை கேட்டு பாருங்க, அவரே சொல்லுவாரு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, இந்த சிப்காட் இங்க வரும்போது இந்த ஊர் மக்களுக்கு வந்து இன்னொரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க. அதாவது இந்த ஃபேக்டரிஸ்ல இருந்து வெளியேற்றப்படுற தண்ணியை அவங்க வந்து சுத்திகரிப்பு பண்ணி திருப்பி அவங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கே அவங்க யூஸ் பண்ணிப்பாங்களாம். இதை தவிர்த்து ஜஸ்ட் ஒரு 10 விழுக்காடு தண்ணி இருந்தா போதும், அதுக்கு மேல நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா முதல்ல அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அளவு தண்ணி எவ்வளவு எடுத்தாங்களோ அதே அளவு தண்ணி தான் திருப்பி அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அது பேசிக்கா ஒரு பொய். அந்த பொய்யை கூட விட்டுருங்க. ஒரு துணி தயாரிக்கிற நிறுவனம் அவங்க வந்து யூஸ் பண்ற தண்ணியே திருப்பி மறுசீரமை வச்சு நாங்களே யூஸ் பண்ணிப்போம், எங்களுக்கு வந்து இதுல ஜஸ்ட் ஒரு 10 விழுக்காடு தண்ணி கிடைச்சா போதும் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றதோட ஒரு மோசமான ஒரு பொய் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சரியமா இருக்கா? ஆமா, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டதுனால அந்த ஊர் மக்கள் யாரும் நிலத்தடி நீரே யூஸ் பண்றது இல்லையா. அப்ப குடிக்க முடியாது, வாயிலே வைக்க முடியாது, கசப்பு. வாயில வச்சாலும் புண்ணு வந்துருங்க. குழந்தை வாயில் வச்ச புண்ணு வந்துருச்சு. ஆமா, அந்த ஊர் பொதுமக்கள் யாராவது தண்ணியை வாயில வச்சா கூட புண்ணு வந்துருதான். பைதவே என்ன அம்மாமா நீங்க குழந்தை தண்ணி பட்டு வாயில புண்ணு வந்துருச்சு ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம சொல்றீங்க? ஆமாங்க, குழந்தை வாயில பட்டு புண்ணு வந்துருச்சுங்க தண்ணினால. அப்புறம் பையனுக்கு மஞ்சள் காமலம் வந்துருச்சுங்க. அப்புறம் கை கால் எலும்பெல்லாம் உடஞ்சு போயிடுச்சுங்க. அப்புறம் இப்போ புத்தூர் கட்டு போட போயிட்டு இருக்கோங்க. அப்படித்தாங்க. கொஞ்சமாவது ரியாக்ஷன் கொடுங்கம்மா. அங்க இருக்கிற நீர்நிலைகள் எல்லாத்தினுடைய டிடிஎஸ் அளவு ரொம்ப அதிகமாயிட்டதுனால அந்த மக்கள் எல்லாம் பேசிக் வாழ்வாதாரத்துக்கு கூட காவேரி தண்ணியை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசாங்கம் வந்து காவேரி தண்ணியை கொடுத்தாலும் அதுலயும் பெரிய அளவு வந்து சிப்காட் நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டு மீறிதான் அந்த ஊர் மக்களுக்கு தராங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணாம இருந்த ஒரே விஷயம், அந்த போக்கிரி படத்துல வடிவேலு பேக்ல பைப்பு கொண்டு தருவி எடுப்பாங்க தண்ணியை, அது ஒண்ணுதான் அவங்க பண்ணல. அதுக்கும் சாய்ஸ் இருந்தா அதுலயும் பண்ணி அவங்க தண்ணி எடுத்துருப்பாங்க. சப்போஸ் இப்ப அந்த ஊர் மக்கள் யாராவது கிணத்து தண்ணியோ போர் தண்ணியோ யூஸ் பண்ணி விவசாயம் பண்றாங்கன்னா பயிரெல்லாம் கருகி போயிடுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ அவங்க பேசிக்கா இப்ப விவசாயம் பண்ணுனாலும் அவங்க இந்த ஊர் மக்கள் முழுக்க நம்பி இருக்கிற ஒரே விஷயம் மழை ஒண்ணு மட்டும்தானா. சோ அந்த ஊர்ல விவசாயம் ஒழுங்கா நடக்கணும்னாலும் நான் ஸ்ரேயாவை நேர்ல மீட் பண்ணணும்னாலும் நாங்க 2 பேரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் மழை தான். இந்த நியூஸ் ஸ்டோரியே இருக்கிறதுலே முக்கியம்னா, இந்த சிப்காட் தொழிற்சாலையினால அங்க வந்து வெறுமன பொருளாதார இழப்பு மட்டும் இல்ல, ஏகப்பட்ட மக்களுக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வருது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தோல் சம்பந்தத்துல இருந்து கேன்சர் வருது ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாவே அங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற மனிதர்கள்ல இருந்து ஆடு மாடு வரைக்கும் இனவிருத்தி தன்மை வந்து குறைஞ்சிக்கிட்டு வரதா சொல்லப்படுது. சோ தண்ணியே இந்த நிலைமையில இருந்தா காத்து எந்த நிலைமையில இருக்கும் யோசிச்சு பாருங்க. வீட்டுல விறகு வச்சு பண்ணக்கூடாதுன்னு அரசாங்கம் இருக்காங்க பிரதமர் படத்தை போட்டு. ஆனா இங்க இருக்கிற தொழிற்சாலை எல்லாம்
இன்னும் தினசரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 லோடு 600 லோடு மரங்கள் வந்து வருது. தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி வரைக்கும் இருந்துங்க மரம் வருது. இந்த நிறுவனங்கள் வெளியிடுற ரசாயன நாட்டுறதுனால அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் பலருக்கு வந்து டைப் 2 டயபிட்டிஸ் டிசீஸ் வருதான். அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, துணி கூட காய வைக்க முடியல, வீடு ஃபுல்லா கறி ஆயிடுது, அவ்வளோ காத்து வந்து மாசடைஞ்சிருக்கு அப்படின்றதால அந்த ஊர் மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபிளையிங் கிஸ் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுது. ஆய்வெல்லாம் சொல்ல நான் தான் சொல்றேன். சப்போஸ் நீங்க நியூஸ் அதிகமாக ஃபாலோ பண்ற ஆளா இருந்தா டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இதுக்காக ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதான் இப்போ வந்துருச்சு. இதுக்கு அப்புறமும் உங்க பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் தான் இது. அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, எந்த ஆலைகளும் அனைத்து தண்ணீரை சுத்திகரித்து மீண்டும் அவர்களே பயன்படுத்திக் கொள்வது. ஒரு சொட்டு தண்ணியை கூட வெளியே விட மாட்டேன்னு சொல்லித்தான் அங்க இருக்கக்கூடிய அனைத்து ஆலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட சாயச்சாலைகளும் தண்ணீரை வந்து வெளியேற்றுறாங்க. என்னதான் ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனங்கள் வந்து நடத்தினாலும் இன்ன வரைக்கும் 50% கல்விகளை வந்து ஓப்பனா அவங்க கலந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி டயட் கோக் வந்து இன்ன வரைக்குமே வந்து 0% சுகர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நடத்தினாலும் இன்ன வரைக்கும் 50% மேல உங்களுக்கு தெரியும் மூத்திரத்தை தானே அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் பெருந்துறை சிப்காட்ல இருக்கிற ஏகப்பட்ட நிறுவனங்கள் அவங்களுடைய கழிவுகளை வந்து குட்டையிலையோ குளத்திலையோ ஏன் போர் போட்டு கூட நிலத்துக்கு அடியில் விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணாம இருந்த ஒரே விஷயம் அந்த பன்னீர் சொம்புக்குள்ள அந்த கழிவுகள்லாம் ஊத்திட்டு போற வர பொதுமக்கள் மேல இப்படி தெளிக்காம இருந்தாங்க. அதை தவிர்த்து எல்லாமே பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. திமுக அரசு பதவியேற்ற பின்னாடி பசுமை குழு அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் அளவில் ஒரு பசுமை குழு அமைச்சு அது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் டிஎஃப்ஓ வந்து அதுக்கு செக்ரட்டரியாக போட்டு ஒரு குழு வச்சுருக்காங்க. அதில் வந்து சமூக செயல்பாட்டில் 2 பேர்த்து வச்சுருக்காங்க. இதில் வந்து அரசு நிலத்திலிருந்து மரம் வெட்டுவதாக இருந்தால் இந்த குழுவினுடைய அனுமதி வாங்கி வெட்டணும். தனியார் மரம் வெட்டுவதாக இருந்தால் கூட அந்த குழுவை கேட்டு தான் பண்ணணுங்கிற அளவுக்கு விதிகள் இருக்குது. ஆனால் எல்லாமே என்னது பேப்பரில் எழுதி வச்ச வார்த்தைகளாக இருக்க ஒழிய நடைமுறை சார்ந்ததாக எதுவுமே இல்லை. ஆமா, மாவட்ட ஆட்சியர் தலைமையில பசுமை குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பே இருக்கான். இவங்களோட வேலையே வந்து இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்துக்கிறது மட்டும்தான். ஆனா இது எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கே தவிர நேர்ல வந்து ஒன்றும் நடக்க மாட்டேங்குதான். எப்படி இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது அப்படின்றது வந்து பேப்பர்ல மட்டும்தான் நம்ம பாக்குறோமோ அதே மாதிரிதான் இந்த ஊர்லயே சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பெருந்துறை சிப்காட்ல நடக்கிற இந்த ஒரு பிரச்சனைனால சிப்காட்னாலே இருக்கிறதுலே மோசமான நிறுவனம்னு சொல்லிட முடியுமா என்ன? சென்னை அடுத்த கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் விதிமீறும் தொழிற்சாலைகள் வெளியே நுண்துகள்களால் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மூச்சுத்திணறல், கேன்சர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சரி, கும்மிடிப்பூண்டி சிப்காட்லயும் இதே மாதிரி சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனா இந்த 2 சிப்காட்ல வந்து மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்ற காரணத்தால சிப்காட் இருக்கிறதுலே மோசமான ஒரு விஷயம் சொல்லிட முடியுமா என்ன? கடலூர் முதுநகர் அடுத்த சிப்காட் தொழிற்பேட்டையில் 20க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் உள்ளது. சுற்றுச்சுவரில் துளையிட்டு குழாய் வழியாக தொழிற்சாலைக்கு வெளியே உள்ள மழைநீர் வடிகாலில் நச்சு கழிவுகளை வெளியேற்றியதால் வடிகால் முழுவதும் சாயக்கழிவு வெளியேறி துர்நாற்றம் வீசியது. திரும்பவும் முதல்ல இருந்தா இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அரசாங்கத்துக்கு இன்னமும் ஏகப்பட்ட ஊர்கள் வந்து புதுசா சிப்காட் உருவாக்கணும்ன்ற ஆசை இருக்கு அப்படின்றது வந்து உங்க எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்தந்த பகுதி ஊர் மக்கள் வந்து அதை விரும்புறாங்களா இல்லையா அப்படின்ற கன்சென்ட் வந்து அவங்க கேட்கறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியுது இல்ல. டு பி ஹானஸ்ட், சிப்காட்டுக்கு வந்து நிறைய மக்கள் சப்போர்ட்டும் பண்றாங்க. ஆனா அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா வேலை கிடைக்குது அப்படின்றது மட்டும்தான். சோ வேலையாவது கொடுக்குறானுங்களா அவனுங்க? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த ஓலைப்பட்டி பகுதியில் கடந்த 28 வருடங்களுக்கு முன்பு சிப்காட் வளாகம் அமைப்பதற்காக விவசாயிகளிடமிருந்து நிலம் கையகப்படுத்தப்பட்டது. வீட்டில் ஒருவருக்கு வேலை என உறுதியளித்து நிலம் கையகப்படுத்தப்பட்டு சிப்காட் வளாகம் அமைக்கப்பட்டது. விவசாயிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு பணிகள் வழங்காமல் வெளி மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு பணிகள் வழங்குவதாக புகார் எழுந்தது. ஆமா, 28 வருஷத்துக்கு முன்னாடி நிலத்தை வாங்கின குடும்பங்களுக்கு இன்ன வரைக்கும் அவங்க வேலை கொடுக்கலையாம். சோ பேசிக்கா நிலத்தை வாங்கின போது பிரதீப் ரங்கநாதோடைய அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்ப 28 வருஷம் கழிச்சு அவன் வளர்ந்து படிச்சு காலேஜ் போயிட்டு வேலைக்கு போயிட்டு படமே எடுத்து டைரக்ட் பண்ணிட்டான். இன்னமும் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. சரி, இப்ப அப்படியே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு வேலைக்காக சாப்பாடு, தண்ணி, நிலம், காத்து, இனவிருத்தி தன்மை எல்லாத்தையுமே விட்டுட்டு தான் வேலை கிடைக்கணுமா? ஏண்டா நான் வேலைக்கு போறதே எனக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வேண்டாம். அதுவே இல்லாம நான் வேலைக்கு போய் என்னடா பண்ண போறேன்? இப்ப பெருந்துறை சிப்காட்டுக்கான சொல்யூஷன் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாருமே சுற்றுச்சூழலை பத்தி ரொம்ப தீவிரமா, அதுவும் முக்கியமா இவங்க வந்து எந்த மாதிரி கழிவுகள் வெளியேற்றுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு பார்வை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இந்த ஊர் மக்கள்லாம் அவங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணும்போது எப்படி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. அருவம் படம் பாத்துருக்கீங்களா? சித்தார்த் கதாநாயகன் நடிச்சிருப்பாரு. அதுல வர கதாநாயகனா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். லஞ்சம் வாங்காத, நேர்மையா. ஆனா நீங்க வந்து அப்படி நடந்துக்கல. ஒரு பகுதி ஊர் மக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கணும்னா போய் அருவம் படத்தெல்லாம் ரெஃபரன்ஸா வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. டேய், சித்தார்த் இவ்வளவு படத்துல நேர்மையான ஆபீசரா நடிச்சிருக்காண்டா. அரசாங்க அதிகாரிகள்லாம் தீயா வேலை செய்யணும் குமார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அரசாங்க அதிகாரிகள்லாம் சித்தா படத்துல வர சித்தார்த் மாதிரி நேர்மையா இருக்கணும்.
அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து இப்போ இந்தியன் 2ல வர சித்தார்த் மாதிரி இல்லை வேணாம், அதுக்கு அருவம் படமே எவ்வளோ பரவாயில்ல. இதெல்லாம் தாண்டி இன்னமும் இந்த பிரச்சனைக்கு வந்து யாரும் அட்டென்ஷன் கொடுக்காம இருந்தாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த மாதிரி இந்த பிரச்சனை வந்து 2050லயும் வந்து அப்படியே திருப்பி எக்கோ ஆயிட்டே தான் இருக்கும்.